ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பருப்பு தக்காளி கடையில் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கருணைக்கிழங்கு இல்லை சேனைக்கிழங்குன்னு சொல்லலாம். சேனைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நான் வந்து தக்காளி பருப்பு கடைச்சலுக்கு என்ன பண்ணுவேன்னா, துவரம் பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்துட்டேன்னா பாசிப்பருப்பும் ஒரு அரை கப்பு எடுத்துப்பேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா 2 தடவை வாஷ் பண்ணுங்க. ஏன்னா பருப்புலேயும் இப்போல்லாம் நிறைய டஸ்ட் இருக்குது, அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா தான் மோஸ்ட்லி காரமாக இருக்கும். அதனால நம்ம எவ்வளோ பச்சை மிளகாவில் காரம் இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஒரு 3-4 தக்காளி போடலாம். ஏன்னா நம்ம பருப்புக்கு புளி ஊற்ற பொறுத்து கிடையாது இல்லையா, அதனால் தக்காளி தான் ரொம்ப அதிகம். ரொம்ப பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெறும் கொஞ்சம் நம்ம வீட்டு குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் போதும். ஏன்னா பச்சை மிளகாவில் தான் நம்ம காரம் போட போகிறோம். அதை போட்டுட்டு பெருங்காய பவுடர் போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பூண்டு பல் நல்லா ஒரு 4-5 பல்லுக்கு மேலே போடலாம். பூண்டு பல் போடுங்க, உப்பு போடுங்க. போட்டுட்டு குக்கரில் ப்ரெஷர் வைங்க. அது அப்படியே வேகட்டும், நல்லா வேகணும். ஏன்னா அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 விசில், 4 விசில் 5 விசில் வைக்கணும். எங்கள் வீட்டு குக்கருக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல, உங்கள் வீட்டு குக்கரை பொறுத்து தான் அது அமையும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. விசில் வச்சுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து கருணைக்கிழங்கு தான் நாங்கள் சொல்லுவோம், அதனால் நாங்கள் கிழங்கு சொல்கிறேன், சேனைக்கிழங்கு. அதை வந்து நம்ம சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக அதை ஒரு மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு அதில் மஞ்சள் பொடி உப்பு மட்டும் போட்டு நல்லா ஒரு வேக விடுங்க. நம்ம உடையிற அளவுக்கு பதத்துக்கு வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து தனியாக அதை தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அதில் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வந்து அரிப்பு அதிகமாக இருக்குன்றதுனால அதில் புளி போட்டோம்னா நமக்கு வந்து அந்த அரிப்பு இது இருக்காது இல்லையா, அதுக்காக புளி போடணும். புளி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, நல்ல காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெறும் மிளகாப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு, மிளகாப்பொடி குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கேன் நான். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அது கொஞ்சம் ஊறட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். நான் ஒரேடியாக கடாயில் தான் போட்டு வறுத்துருவேன். தோசைக்கல்லில் ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கெலாம் காலையில் டயத்தில் டைம் இருக்காது. அதனால் நான் வந்து ஒரே டைமில் ஒரே கடாயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணிடுவேன். அதை அப்படியே எடுத்து ஆயில் போட்டுட்டு இரும்பு கடாயில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி ரொம்ப நல்லா மாவு மாதிரி வரும். ஒரு கிழங்கு வந்து சுத்தம் நல்லாவே வராது, நறுக்குன்னு இருக்கும். அது கிழங்கை பொறுத்து தான் அந்த டேஸ்ட்டும் அந்த கிழங்கோட வறுவலும் வருது. இது நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரிசி மாவு தேவைப்பட்டால் போடலாம், தேவைப்படலைன்னா போட தேவையில்லை. பட் ஆனால் இப்போ போட்டால் கொஞ்சம் அந்த முறுமுறுப்பு வருன்றதுக்காக இப்போ நம்ம அந்த இட்லி இரும்பு பாத்திரத்தில் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணோம்னாவே நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ரொம்பலாம் உட்காந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த இரும்பு வானொலி தான் இப்போ யூஸ் பண்ணுறோம், அதில் நல்லாவே வந்துடுது. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஊறட்டும். ஏன்னா இந்த சூட்லேயே தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு சூடு இருக்குது. சூட்லேயே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது அதில் நல்ல மசாலா போய் நல்லா ஒட்டிக்கும், பிளெண்ட் ஆகிடும். நல்லாவே ஒட்டிக்கிச்சுன்னா போதும். அது எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வைக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து வானொலி வச்சு ஆயில் போட்டு, நான் கடுகு இதெல்லாம் எதுவும் போட மாட்டேன். ஜஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆக்சுவலாக தோசைக்கல்லையும் பண்ணலாம், ரொம்ப நல்லா வரும். போட்டு நல்லா தவாவில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அதுதான் அது ஒரு சேனைக்கிழங்கு வறுவல். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே, சாம்பாருக்கு, பருப்புக்கு, நெக்ஸ்ட் வந்து தயிர் சாதம், இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் வந்து சின்ன வயசில் இதை வந்து மீன் வறுவல் சொல்லி தான் சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நான்வெஜ் இருக்காது, வெஜிடேரியன் தான் இருக்கும். அதனால் அப்போல்லாம் வந்து இது வந்து ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லி தான் நாங்கள் நிறைய சாப்பிடுவோம். அப்படி தான் சின்ன வயசுலேருந்து அந்த தாட் அப்படியே தான் இருக்குது. இப்போ வரலும் அது ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் தோணும் எனக்கு பார்க்க சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பருப்பு ஒரு பக்கம் வெந்திருக்கு இல்லையா, அதை நல்லா நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடணும். கடைஞ்சி நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கூட ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லையா, அப்போ ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டோம்னா அந்த வெந்து வரைச்சி அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பருப்பை கடைஞ்சிட்டு சட்டி வச்சு ஆயில் போட்டு நல்லா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சீரகம் போடுங்க, கடுகு போடுங்க, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா, நமக்கு எத்தனை காஞ்ச மிளகா தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த காரம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான். காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 4-5 வேண்டாம், 3-4 தான் நான் போடுவேன்.
அந்த மாதிரி போட்டு பிச்சு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு இந்த கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான். இதில் புளியில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம தக்காளி தான் இதில் வந்து அந்த புளிப்பு தான், தக்காளியோட புளிப்பு தான். அவ்வளோதான், பருப்பு கடைச்சலோ ரெடி. இதோட நல்ல சூடு சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். நல்லா தலை ஊற்றி கட்டி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பருப்பு சாதம் மாதிரி. ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி கடைச்சல் தான் இது, தக்காளி பருப்பு கடைச்சல்னு சொல்லிக்கலாம். அப்படி தான் இது தோசையோட இட்லியோடலாம் ரொம்ப செம்மையாக போகும். பொங்கலோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் பண்ணுவேன் என்னோடய ஸ்டைலில். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. சேனக்கிழங்கு இவ்வளோ தான் வந்தது மசாலா, ரொம்ப ஒட்டி வரல. ஆனால் ஃப்ரையாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப மசாலா ஒரு கிழங்குல நல்லா ஒட்டி வரும், இதில் வரல. தேங்க்யூ.